புறாமைப்பியல்ல வேர் தண்டு இலையில முதல் கேள்வி அட்டவணை 1ல ஒவ்வொரு கணுவிலும் ஒரு இலை மாற்றத்தில் தோன்றி அமைந்துள்ளன. ஒவ்வொரு கணுவிலும் ஒரு ஜோடி இலைகள் எதிரெதிரே தோன்றுகிறது. ஒவ்வொரு கணுவிலும் 2க்கும் மேற்பட்ட இலைகள் தோன்றுகிறது. அட்டவணை 2ல வட்ட இலை அமைவு, எதிரிலை அமைவு, மாற்றிலை அமைவு. இதற்கான ஆப்ஷன் எது கரெக்ட்னு சொன்னீங்க? எஸ், ஆப்ஷன் ஏவா? அப்போ ஒவ்வொரு கணுவிலும் ஒரு இலை மாற்றடுக்கத்தில் தோன்றி அமைந்திருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்ப்பா? மாற்றிலை அமைவு. அப்போ 1க்கு ஏக்கு 3. ஓகே. ஒவ்வொரு கணுவிலும் ஒரு ஜோடி இலைகள் எதிரெதிரே தோன்றினால் எதிரிலை அமைவு. என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம்? எதிரிலை அமைவுக்கு எருக்கு. ஓகே, ரைட். ஒவ்வொரு கணுவிலும் 2க்கும் மேற்பட்ட இலைகள் தோன்றுவது வட்ட இலை அமைவு. சரியா? வட்ட இலை அமைவு, அலமாண்டா. ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். ஓகேயா? ரைட்டு. அண்ட் அடுத்த கேள்வி பில்லோ கிளாடு உள்ள தாவரம் எது? பில்லோ கிளாடு உள்ள தாவரம் எது? முதல் விருப்பம் அஸ்பராகஸ், இரண்டாவது விருப்பம் யுபோர்பியா, மூன்றாவது விருப்பம் அகேசியா, நான்காவது விருப்பம் ஒப்பன்சியா. எந்த தாவரத்துல பில்லோ கிளாடு இருக்கு? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சியா? ஓகே. ஆமா சார். எனிபடி கரெக்ட்டா? அகேசியா கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? எனிபடி? ஒப்பன்சியால அப்ப என்னப்பா இருக்கு? ஒப்பன்சியால என்ன இருக்கு? ஒப்பன்சியால என்ன இருக்கும்? முள் இருக்கும் சார். சரிப்பா, இலை வந்து முள்ளா மாறி இருக்கும், தண்டு இலை மாதிரி மாறி இருக்கும். அப்ப அத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பில்லோடா, பில்லோ கிளாடா, கிளாடோடா? சி அகேசியா அப்படின்றது பில்லோடு. அகேசியா என்பது பில்லோடு, ஆஸ்திரேலியன் அகேசியா. ஓகேவா? ஒப்பன்சியா என்பதுதான் பில்லோ கிளாடு. கரெக்டா இல்லையா? எஸ், டவுட் இருக்கா? வேணுமா திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, பில்லோ கிளாடுக்கு எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா, ரைட்டா? அகேசியா வந்து பில்லோடுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இன்னொன்று பில்லோ கிளாடோடுக்கு இப்போ சொல்லிட்டோம். கிளாடோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் கரெக்டாக வச்சுங்க. ஒப்பன்சியா அப்படின்றது தான் இதுக்கு சரியான பதில். ஓகேவா? புரிஞ்சுச்சாமா? ரைட். அடுத்த கேள்வி, மக்காச்சோளத்தில் சல்லிவேர்கள் எங்கிருந்து உருவாகிறது? முதல் விருப்பம் மேல் கணுவிடை பகுதிகள், இரண்டாவது விருப்பம் மேல் கணு பகுதிகள், மூன்றாவது விருப்பம் கீழ்கணு பகுதிகள், நான்காவது விருப்பம் கீழ்கணுவிடை பகுதிகள். எது மக்காச்சோளத்துல சல்லிவேறு எந்த இடத்துல இருந்து உருவாகுது? இவ்வளவு நேரம் தேவையே இல்லை இந்த கேள்விலாம். ஆப்ஷன் சி, கீழே இருக்கக்கூடிய கணு பகுதி தான். இப்ப மக்காச்சோளம் நம்ம பார்த்தோம். மக்காச்சோளத்துல இந்த மாதிரி கணு பகுதி இருக்கும். அண்ட் இதுதான் சாயில் இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. இந்த கீழ்கணு பகுதியிலிருந்து தான் வேற்றிடவேர்கள் உருவாகி அதற்கு கூடுதல் ஆதாரத்தை வழங்கும் அப்படின்னு படித்தோம். அப்போ கீழ்கணு பகுதி சி என்பதுதான் இதற்கு சரியான பதில். மற்ற 3 விருப்பங்களும் தவறு. ஓகேவா? ரைட்டு. அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது? முதல் இணை தரைகீழ் உந்து தண்டு கொலகேசியா, தரைகீழ் தண்டு வாழை, கந்தம் ஆர்டிசோக், நீரோடு தண்டு பிஸ்டியா. எந்த இணை சரியாக பொருந்தி இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி பார்த்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வேண்டாம். இன்னும் நீங்க தான் டெஸ்ட் எழுதுனீங்க. டெஸ்ட் எழுதுனா பதில் தெரியணுமே. சொல்லுங்க. ஆப்ஷன் சி. அதுக்கு ஏன் டவுட்? ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான பதில். அதாவது தரைகீழ் உந்து தண்டு, சக்கருக்கு கொலகேசியா வராது. கொலகேசியா ஆரம்ன்றது தரைகீழ் உந்து தண்டு கிடையாது. சரியா? தரைகீழ் தண்டுல தான் வரும். அண்ட் தரைகீழ் தண்டு வாழை, தரைகீழ் தண்டு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லலாம்? ரைசோம்னு சொல்லலாம். அப்ப 2 கரெக்ட். கந்தம் வந்து ஆர்டிசோக்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. சரியா? கந்தத்துக்கு இது கிடையாது. இங்க வந்து நீங்க கொலகேசியா அந்த கிழங்கு வகைகளை நீங்க கொண்டு வந்து சொல்லலாம். நீர் ஓடுதண்டு ஆப்செட்டுக்கு வந்து பிஸ்டியா எக்ஸாம்பிள் கரெக்ட். ஸோ
2 மற்றும் 4 ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான பதில். புரிஞ்சுச்சா? எஸ், ரைட்டு. அடுத்தது 5வது கேள்வி. வட்ட இலை அமைவு, தனி இலைகள் மற்றும் வலைப்பின்னல் நரம்பு அமைவு காணப்படும் தாவரம் எது? வட்ட இலை அமைவு, தனி இலைகள், தனி இலைன்னா உங்களுக்கு தெரியும், வலைப்பின்னல் நரம்பு அமைவு எதில் காணப்படுகிறது? முதல் விருப்பம் எருக்கு, இரண்டாவது விருப்பம் வேம்பு, செம்பருத்தி, ஆல்சோனியா. சொல்லுப்பா. ஆப்ஷன் டி தான், ஆல்ஸ்டோனியா தான் வட்ட இலை அமைவு. இந்த ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க சொல்லிடலாம். செம்பருத்தில வந்து மாற்று இலை அமைவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? வேம்புல கூட்டு இலைகள் இருக்கும், எருக்குல எதிரிலை அமைவு இருக்கும். ஸோ இங்க ஆல்ஸ்டோனியாவில் தான் வலைப்பின்னல் நரம்பு அமைவு பிளஸ் வட்ட இலை அமைவு, தனி இலைகள் இவைகள்லாம் காணப்படும். ஓகேவா? ரைட்டு. அடுத்த கேள்வி உண்ணக்கூடிய நிலத்தடி தண்டுக்கு எடுத்துக்காட்டு தருக. உண்ணக்கூடிய நிலத்தடி தண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கேரட், நிலக்கடலை, சரள என்னப்பா? உருளைக்கிழங்கு சார். ஓகே, உருளைக்கிழங்கு சரியான பதில். அப்ப இந்த கேரட் என்னது? இது கேரட் வேர். ஓகே, நிலக்கடலை அது சீடு. நிலக்கடலை என்பது விதை. ஓகே, சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம அதையும் சாப்பிட்றோம். ஆனா சக்கரவள்ளி கிழங்கு நிலத்தடி தண்டா? என்னது அது? எதனுடைய மாற்றுருவா படிச்சீங்க? வேற்றிட வேறு மாற்றுருவாக நீங்க அதை படிச்சீங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு சரியா பொருந்தது உருளைக்கிழங்கு மட்டும்தான் நிலத்தடி தண்டு, நிலத்தின் அடியில காணப்படக்கூடிய ஒரு தண்டு வகைக்கு எடுத்துக்காட்டு. ரைட். 7வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தண்டின் மாற்றுருவின் கீழ் வருவது கிடையாது? ஓகே, இதற்கான முதல் விருப்பம் நெப்பந்தஸ் குடுவை, இரண்டாவது விருப்பம் எலுமிச்சையில் காணப்படும் முள், மூன்றாவது விருப்பம் வெள்ளையில் காணப்படக்கூடிய பற்றுக்கம்பி, 4வது விருப்பம் போகன் வில்லாவில் காணப்படக்கூடிய முள். எது தண்டின் மாற்றுருவின் கீழ் வருவது கிடையாது? ஆப்ஷன் ஏ நெப்பந்தஸ் குடுவை என்பதுதான் இதன் கீழே வராது. ஏன்? இது எதனுடைய மாற்றுரு? இலையின் மாற்றுரு. மற்ற 3 விருப்பத்தையும் பாருங்க. எலுமிச்சை உள், வெள்ளையின் பற்றுக்கம்பி, போகன் வில்லா முள், இதெல்லாம் எதனுடைய மாற்றுரு? தண்டின் மாற்றுரு. ஓகேவா? ரைட். அடுத்து 8வது கேள்வி. வேர்கள் முளைவேரை தவிர வேறிடத்திலிருந்து தோன்றினால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஓகே, முதல் விருப்பம் ஆணிவேர், சல்லிவேர், வேற்றிட வேர். அப்படியே அடிச்சிடலாம், டைரக்டாவே சொல்லலாம், வேற்றிட வேர்கள் தான். முளைவேரை தவிர்த்து வேற இடத்துல அது இலையிலோ தண்டிலோ கிளையிலோ எங்க உருவானாலும் அதை நம்ம வேற்றிட வேர்கள் தான் சொல்றோம். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்லாம் இதுக்கு பொருந்தாது. முடிச்சு வேர்கள் என்பது அங்க இருக்காது. லெகுமினேசி குடும்ப தாவரங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட். அடுத்த கேள்வி மறுபடியும் நெப்பந்தஸ் தாவரத்தில் குடுவை போன்ற பகுதி இலையின் எந்த பகுதியில் இருந்து உருவாகிறது? இலையடி பகுதி, இலை நுனி பகுதி, இலை நரம்பு, இலை பரப்பு. சொல்றேன் பார்ப்போம். ஆமா, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? லேமினா. சோ இலை பரப்பு தான் உங்களுக்கு என்னவா மாறி இருக்கும்? இந்த மாதிரி குடுவை போன்ற அமைப்பாக மாறி இருக்கும். ஓகே, இலை பரப்பு தான் இந்த மாதிரி மாறி இருக்கும். இது இலையுடைய காம்பு தான் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அப்போ இலை பரப்பு தான் இந்த குடுவையை அமைக்கிறது. அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி தான். ஓகே, மற்றதெல்லாம் எதுவுமே இதுக்கு வராது. ரைட். அடுத்தது உணவை சேமித்து வைப்பதற்காக தரைகீழ் தண்டின் மாறுபாடுகளில் வராதது எது? தரைகீழ் தண்டினுடைய மாறுபாடுகள்ல வராது எது? உருளைக்கிழங்கு, இஞ்சி மற்றும் மஞ்சள், சேப்பக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு. எது தரைகீழ் தண்டின் மாறுபாடுகள் கீழ் வரவில்லை? என்ன ஆப்ஷன் பா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஏதாவது சொல்லுங்க. ரைட்டோ தப்போ? சக்கரவள்ளி கிழங்கு சார். அதான் வேருடைய மாற்றுரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இது 3. இது மற்றதெல்லாம் பாருங்க, எல்லாமே என்னது? தரைகீழ் தண்டினுடைய மாற்றுருக்கள் தான். அப்ப ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியாக பொருந்தும். ஓகேவா? அடுத்த கேள்வி. வேர் தூவிகள் மண்ணில் இருந்து நீரையும் தாது பொருட்களையும் உறிஞ்சுகிறது. ஓகே, இது வேரியின் எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது? எங்கப்பா? முதிர்ச்சி பகுதி. ஆமா, முதிர்ச்சி பகுதி. ஓகே, வேர் தூவிகள் முதிர்ச்சி பகுதியில தான் இருக்கும்.
சைலம் ஃப்ளோயம் ஃபார்மேஷன் முதிர்ச்சி பகுதியில் தான் நடக்கும். புறணிகள் தெளிவா எங்க இருக்கும்? முதிர்ச்சி பகுதியில தான் இருக்கும். சரியா? வேர் மூடின்றது பாதுகாக்கக்கூடிய பகுதி நுனியில் இருக்கும். ஆக்கத்திசு பகுதி என்பது செல்கள் டிவைட் ஆகக்கூடிய இடம். செல் நீட்சி பகுதி என்பது ஆக்கத்திசுவில் உருவான செல்கள் நீட்சி அடையக்கூடிய பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப ஆப்ஷன் டி முதிர்ச்சி பகுதி என்பது தான் சரியான பதில். ரைட். போகன்வில்லா, சிட்ரஸ், யுலக்ஸ் தாவரத்தில் காணப்படக்கூடிய முட்கள் உட்புற தோன்றிகள், வெளிப்புற தோன்றிகள் இவை இரண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. போகன்வில்லா, சிட்ரஸ் மற்றும் யுலக்ஸ் தாவரத்தில் காணப்படும் முட்கள் உட்புற தோன்றிகள், வெளிப்புற தோன்றிகள் இவை இரண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. சொல்லுங்க. முள்ளு வந்து உட்புற தோன்றியா வெளிப்புற தோன்றியா? ரெண்டே ஆப்ஷன் சொல்றாங்க. ஆமா, வெளிப்புற தோன்றிகள். எக்ஸோஜினஸ் ஆர்ஜின் தான். ஓகே, வெளிப்பகுதியிலிருந்து தான் தோன்றுவது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்க வேர்கள் தான் உட்புற தோன்றிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, மற்றதெல்லாம் இதுக்கு தவறான பதில். அடுத்த கேள்வி, கீழ் காண்பனவற்றுள் வேற்றிட வேர்களின் கீழ் வராதது எது? முதல் விருப்பம் ஆலமரம், இரண்டாவது விருப்பம் கேரட், மூன்றாவது விருப்பம் மாசீரா, நான்காவது விருப்பம் புற்கள். எது வேற்றிட வேர்களின் கீழ் வராதது? பி சார். கேரட் என்பதுதான். அது வந்து எதனுடைய மாற்றுரு? கேரட் வேரின் மாற்றுரு தான். ஆணி வேரா சல்லி வேரா? அதை சொல்லுங்க. அது ஆணி வேர். நேரடியாக ஆலமரம், மான்சீரா, புற்கள் இது மூன்றுமே வேற்றிட வேர்களின் கீழ் வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்த கேள்வி, பிஸ்டியா மற்றும் ஐகார்னியா எதற்கான உதாரணம்? ஓடுதண்டு, ஆப்செட், கந்தம், குமிழம். ஆமா, நீர்ல காணப்படக்கூடிய ஓடுதண்டுக்கு ஆப்செட் என்று பெயர். இதுல தான் பிஸ்டியா, ஐகார்னியா அதாவது ஆகாய தாமரை மற்றும் வெங்காய தாமரை போன்றவை இதற்கான உதாரணம். ஓகேவா? கரெக்ட். 15வது கேள்வி, தண்டின் கோணமட்டிலிருந்து பற்றுக்கொடி உருவாகிறது. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இருந்து தவறான உதாரணத்தை தேர்ந்தெடுக்கவும். முதல் விருப்பம் வெள்ளரி, இரண்டாவது விருப்பம் பூசணி அண்ட் திராட்சை கொடி, மூன்றாவது விருப்பம் தர்பூசணி, நான்காவது விருப்பம் பட்டாணி. பட்டாணி சார். ஏன் பட்டாணி சார்? இலையிலிருந்து பற்று கம்பி, அதாவது இலையினுடைய மாற்று தான் பற்று கம்பியாக பட்டாணியில மாறி இருக்கும். அதுவே வெள்ளரி, பூசணி, திராட்சை, தர்பூசணி இதுல எல்லாத்திலையும் தண்டின் கோணமொட்டில் இருந்துதான் எது உருவாகும்? பற்று கம்பி, அதாவது பற்று கொடி உருவாகும். சரியா? அப்ப பட்டாணியில் இருக்கக்கூடிய பற்று கம்பி இலையினுடைய மாற்றுரு. ஓகே. அடுத்த கேள்வி, முளைவேரில் இருந்து தாவரத்தின் முதலிலை வேர்கள் உருவாகின்றன எனில் தண்டு பகுதி எதிலிருந்து உருவாகிறது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சொல்லுங்க. முளை வேர்ல இருந்து முதலிலை வேர் உருவாகும். முளை குருத்திலிருந்து தாவரத்தினுடைய தண்டு பகுதி உருவாகும். மற்றவை அனைத்தெல்லாம் இதுனா கோலியோபீட்டல், கோலியோ ரைசா அப்படின்னா என்ன? அது முளைவேரோட உரை சார். கோலியோபீட்டல் என்பது முளைவேரை சூழ்ந்து காணப்படும் உரை, முளைவேர் உரை, முளைவேர் உரை என்றோம். இத கோலியோ ரைசாவை சாரி கோலியோபீட்டல் முளைவேர் உரையா? கோலியோபீட்டல் இருந்தது முளை குருத்து உரை, முளை குருத்து உரை. இது வந்து முளை வேர் உரை அப்படின்னு சொல்லுவோம். முளை வேரை சூழ்ந்து காணப்படுவது கோலியோ ரைசா. ரைசானா வேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது முளை தண்டு, முளை குருத்த சூழ்ந்து காணப்படக்கூடிய உரை தான் கோலியோபீட்டல். ஓகே. அடுத்த கேள்வி, கலோட்ராபிஸ் தாவரத்தில் அமைந்துள்ள இலை அமைவு எது? முதல் விருப்பம் யாற்றிலை அமைவு, இரண்டாவது விருப்பம் எதிரிலை அமைவு, மூன்றாவது விருப்பம் வட்ட இலை அமைவு, நான்காவது விருப்பம் இவை அனைத்தும். ஆமா, எதிரிலை அமைவுக்கு தான் இருக்கு கரெக்டான எடுத்துக்காட்டு. இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது இப்படி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே ரைட். 18வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் மாற்றிலை அமைவிற்கு உதாரணம் எது? முதல் விருப்பம் பாலியால்கியா லாங்கிபோலியா, இரண்டாவது விருப்பம் ஆசிமம் சாங்டம், மூன்றாவது விருப்பம் சைடியம் குஜுவா, நான்காவது விருப்பம் கலோட்ராபிஸ் ஜைஜாண்டியா. எது மாற்றிலை அமைவுக்கு உதாரணம்? நம்ம என்சிஆர்டில இருக்குப்பா. ஆப்ஷன் ஏ என்பதுதான் மிக சரியாக பொருந்தும்.
ஆசிமம் சாங்டம் என்ன இருக்கும்? ஆசிமம் சாங்டம், சைடியம் குஜுவா, கலோட்ராபிஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான இலை அமைவு இருக்கும்? என்ன அமைவு? எதிரிலை அமைவு. எதிரிலை அமைவு. ஓகேவா? ரைட்டு. அடுத்த கேள்வி ஒரு படம் சார்ந்த வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABC எந்த வகையிலான இலை அமைவு காணப்படுகிறது? முதல் விருப்பம் மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு, வட்டையிலை அமைவு, வட்டையிலை அமைவு, எதிரிலை அமைவு, மாற்றிலை அமைவு, மாற்றிலை அமைவு, வட்டையிலை அமைவு, எதிரிலை அமைவு அண்ட் வட்டையிலை அமைவு, மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு. சொல்லுப்பா. ஏ எந்த இலை அமைவு? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சார். ஏ மாற்றிலை அமைவு, பி எதிரிலை ஆமா, ஏ அமைவு, வந்து சி மாற்றிலை வட்டையிலை அமைவு. அமைவு, பி வந்து எதிரிலை அமைவு, சி வந்து வட்டையிலை அமைவு. ஸோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியாக பொருந்தும். ஓகேயா? அடுத்த கேள்வி ஒரு கூற்று மற்றும் காரண வகையிலான வினா. கூற்று சில லெகுமினேசி குடும்ப தாவரங்களில் இலை அடிப்பகுதி சற்று பருத்து காணப்படும். காரணம் பருத்த இலை அடிப்பகுதிக்கு பல்வைனஸ் என்று பெயர். ரைட்டா? ஸோ முதல் விருப்பம் காரணம் மற்றும் கூற்று ரெண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இரண்டாவது விருப்பம் கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. மூன்றாவது விருப்பம் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நான்காவது விருப்பம் கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஏ சார். கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். இப்போ லெகுமினேஸ் குடும்ப தாவரங்களில் இலையடி பகுதி சற்று இப்படி பருத்து தான் காணப்படும். அதுக்கு பேர் பல்வைனஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி இஞ்சி மற்றும் வெங்காயத்தின் எந்த பகுதிகள் முறையே உணவாகின்றன? முதல் விருப்பம் இலைகள், வேர்கள். இரண்டாவது விருப்பம் வேர்கள், தண்டு. மூன்றாவது விருப்பம் தண்டு, இலைகள். நான்காவது விருப்பம் வேர், இலைகள். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி சார். இஞ்சின்றது தண்டு இலை. ஒரு மட்ட நிலத்தண்டு. வெங்காயத்துடைய எந்த பகுதியை சாப்பிட்றோம்? எந்த பகுதி சாப்பிட்றோம்? சதைப்பற்றுள்ள இலைப்பகுதி. எப்படி சொல்லணும்? சதைப்பற்றுள்ள ஷீத்திங் லீப் பேஸ், சதைப்பற்றுள்ள இலைப்பகுதி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ஆப்ஷன் சொல்லுப்பா. சார் பூண்டு அதுக்கு எப்படி சார் சொல்றீங்க? சார் பூண்டு அதுக்கு எப்படி சார் சொல்றீங்க? பூண்டு அதேதான், இலைகள் தானே. ஓகே சார். ஓகே சார். பூண்டும் வந்து என்ன சொல்றது, இலைகளுடைய இதுதான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு எக்ஸாக்டா ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க அந்த பூண்டு பல்லு பல்லா இருக்கிறதுக்கு, அது ஞாபகம் வரல. அதுவுமே வந்து சதைப்பற்றுள்ள இலைப்பகுதிகள் தான் மாறி இருக்கும். ரைட். அடுத்தது இலைகள் தண்டின் மீது எந்த வரிசையில் அமைந்திருக்கும்? அடிமுதல் நுண்ணோக்கிய வரிசை, நுனி முதல் அடிநோக்கிய வரிசை, இவை இரண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. அடைந்த இலைகள் அடிப்பகுதியிலும் இளமலைகள் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். ஓகே. அடுத்த கேள்வி கீழ்காண்பனவற்றுள் தரைகீழ் ஓடுதண்டுக்கு உதாரணம் எது? முதல் விருப்பம் மென்தா விரிடிஸ், இரண்டாவது விருப்பம் சொலானம் டியூபரோசம், மூன்றாவது விருப்பம் பிராகரியா அனனாசா, நான்காவது விருப்பம் பிஸ்டியா. தரைகீழ் ஓடுதண்டுக்கு உதாரணம் ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி சார். டி. ஆமா, டி வந்து வராது, நீர்வாழ் ஓடுதண்டு ஆப்செட். அப்புறம் என்ன சொன்னீங்க? ஆப்ஷன் ஏ சரியா. தரைகீழ் ஓடுதண்டுக்கு மென்தா விரிடிஸ். மென்தா விரிடிஸ்னா என்னது? புதினா. என்னது? புதினா. ஓகே. சொலானம் டியூபரோசம்ன்றது என்னது? உருளைக்கிழங்கு. தரைகீழ் ஓடுதண்டுக்கு வராது. பிராகரியா அனனாசான்றது என்னது? என்ன பழம்? பிராகரியா அனனாசா ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி எதற்கான எடுத்துக்காட்டு? ஸ்ட்ராபெரி படிச்சீங்களாப்பா? பொய்க்கனி சார் எடுத்துக்காட்டு. பொய்க்கனி சார் எடுத்துக்காட்டு. வேர்கள்ல கூட படிச்சிருக்கோம்டா. ஓகே, அங்க சொல்றேன். ஓடுதண்டுக்கு உதாரணமா படிச்சிருக்கோம். ஓகே, அப்ப நமக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாக்டா பொருந்துவது மென்தா விரிடிஸ், புதினாவில தான் தரைகீழ் ஓடுதண்டு இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியே தூக்கும். ஓகே. அடுத்த கேள்வி கீழ்காண்பனவற்றுள் தண்டின் மாற்றுருவாக அமைந்த பற்று கம்பிகளுக்கு உதாரணம் எது? சிசஸ் குவாட்ராங்குலரிஸ், வெட்டிஸ் வினிபெரா, ஏ மற்றும் பி ரெண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. தண்டின் மாற்றுருவாக அமைந்த பற்று கம்பிகளுக்கு உதாரணம் எது? எதுப்பா? இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்களே. சிசஸ் குவாட்ராங்குலரிஸ்ன்றது என்னது?
ஆ இப்ப பேசுறது கேக்குதா? இப்ப நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எஸ். அப்ப சிசஸ் குவாட்ராங்குலரிஸ்ன்றது பிரண்டையோட அறிவியல் பெயர்மா. சரி, இந்த அளவுக்கு டீப்பா போக மாட்டான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. சிசஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. விட்டிஸ் வினிபரான்றது திராட்சையோட இது. அப்ப தண்டினுடைய மாற்றுருவாகத்தான் பற்று கம்பிகள் இதுல ரெண்டுத்துலயும் இருக்கும், பிரண்டையிலையும் திராட்சையிலும். ஸோ அப்ப ஆப்ஷன் எதுதான்? ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி ரெண்டும் என்பதுதான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? ரைட். இறுதியான கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் வேர்கள் எதை பெற்றிருக்கும்? கணுக்கள் மற்றும் கணுடைய பகுதிகள் மற்றும் கணு மற்றும் கணுடைய பகுதி ரெண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. Option D, sir. Option D, இவற்றில் sir. எதுவும் இல்லையா? Yes, sir. ரைட். Yes, கணு sir. கணுடைய பகுதி இதெல்லாம் எதனுடைய பண்புமா? M, sir. தண்டு. M, ஆமா, sir. தண்டினுடைய தண்டு, sir. பண்பு, வேருடைய பண்பு அல்ல. சரியா? ஸோ அப்ப இவற்றில் எதுவும் இல்லை என்பதுதான் சரி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா நீங்க பார்த்த இந்த கொஸ்டின்ஸ்ல? சார் அந்த 24வது கொஸ்டின் சார், அந்த 24வது கொஸ்டின் அந்த விட்ரிஸ் வினிபரா சொன்னீங்களா சார், அது கொஞ்சம் எனக்கு புரியவில்லை சார். என்ன சார் அது? கொஞ்சம் எனக்கு புரியவில்லை சார். என்ன திராட்சையா சார்? தம்பி? திராட்சையில இவங்க பாருங்க, இங்க லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி லீஃப் இருக்கு, அதனுடைய கோணம் மொட்டுல இருந்து என்ன வரலாம்? திராட்சை வரும். ஓகே, அதே மாதிரி அதனுடைய தண்டு பகுதியில் மற்றொரு இலையிலிருந்து என்ன இருக்கும்? பற்று கம்பிகள் உருவாகும். சரியா? அப்ப விட்டிஸ் வினிபரான்றது திராட்சையுடைய அறிவியல் பெயர். ஸோ நம்மளை உங்களுக்கு குழப்பறதுக்காக அப்படி கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ திராட்சையில் இருக்கக்கூடிய பற்று கம்பி எதனுடைய மாற்று? தண்டா வேறா? ஆமா, தண்டு சார். அப்ப புரிஞ்சுச்சா? தண்டு சார். எஸ் சார். சிசஸ் குவாட்ராங்குலரிஸ்ன்றது Yes, sir. பிரண்டை. Please. சரியா? பிரண்டை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பிரண்டைக்கு வந்து அறிவியல் பெயர் தான் சிசஸ் குவாட்ராங்குலரிஸ். அதுல இருக்கக்கூடியது தண்டினுடைய மாற்று தான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? No doubt sir. Thank you sir. ஓகே, No doubt sir. தேங்க்யூ Thank வெரி you sir. மச். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.